ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிஆர்டிசி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க பரிசீலிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். ஆசியாவிலேயே முதலில் 8 மணி நேர வேலை உரிமை பெற்ற தியாகிகள் தின நினைவு நாள். ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று தியாகிகளின் சிலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட பிஆர்டிசி ஊழியர்கள். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அறிவிப்பு. புதுச்சேரி பொதுமக்கள் குடிநீர் இணைப்பு பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். பொதுப்பணித்துறை தகவல். இனி விரிவான செய்திகள். பணி நிரந்தரம் வழங்க கோரும் பிஆர்டிசி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க பரிசீலிக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊழியர்கள் அனைவருக்கும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 28ஆம் தேதி முதல் புதுச்சேரி காரைக்கால் பணிமனையில் பிஆர்டிசி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த போராட்டம் ஜூலை 29ஆம் தேதியும் 2வது நாளாக நீடித்த நிலையில் முதல் போராட்டத்தில் பங்கேற்காத மாஹே ஏனாம் பகுதி ஊழியர்களும் ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாநிலம் முழுவதும் பிஆர்டிசி பேருந்துகள் 2வது நாளாக இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பேருந்துகள் அனைத்தும் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக கிராமப்புற மக்கள் பேருந்து வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், அன்றாட வேலைக்கு செல்வோர் தனியார் பேருந்துகளில் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி பிஆர்டிசி பணிமனை முன்பு ஊழியர்கள் திரண்டனர். அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பிஆர்டிசி அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மதியம் 2 மணியளவில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தினர். பேச்சுவார்த்தையில் ஊழியர்களின் ஊதியத்தை 24,000 ரூபாயாக உயர்த்தவும், ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்துவது பற்றியும் பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ஆனால் பணி நிரந்தரம் செய்வது குறித்து எந்தவித பதிலும் தெரிவிக்கவில்லை. இதனால் ஊழியர்களின் பணி நிரந்தர பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த பேச்சுவார்த்தையின் போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், போக்குவரத்துத்துறை ஆணையர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஆர்டிசி தொழிற்சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். ஜூலை 30ஆம் தேதி தியாகிகள் 89ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து தியாகிகளின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினர். ஆசியா கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரி மண்ணில்தான் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டன. அந்த முத்திரையை பதித்த நாள் ஜூலை 30ஆம் தேதி தியாகிகள் தினம். 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் நாள் உரிமைக்குரல் எழுப்பி தளர்வற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பஞ்சாலை தொழிலாளர்களின் எதிர்ப்பை அடக்க முடியாத பிரெஞ்சு ராணுவம் தொழிலாளர்கள் மீது சுழல் துப்பாக்கிகளை கொண்டு தாக்கியது. இந்த தாக்குதலில் 12 தொழிலாளர்கள் வீரமரணம் அடைந்தனர். புதுச்சேரியின் ஏஐடியூசி தொழிற்சங்க ஸ்தாபகரான மக்கள் தலைவர் வ. சுப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு உலகம் முழுவதும் எழுந்த ஆதரவு அலை பிரெஞ்சு அரசை பணிய வைத்தது என்பது வரலாறு. இதன் தொடர்ச்சியாக ஜூலை 30ஆம் தேதி தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் 89ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி ஏஐடியூசி தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்றது. தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் எதிரில் ஊர்வலமாக புறப்பட்ட ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கடலூர் சாலையில் உள்ள ஜூலை 30 தியாகிகள் சிலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு பஞ்சாலை தொழிலாளர் சங்க செயலாளர் மூர்த்தி தலைமை வகித்தார்.
சங்க தலைவர் அபிஷேகம் ஜூலை 30 தியாகிகள் பெயரால் உறுதிமொழி வாசிக்க தியாகிகள் கொடியை முன்னாள் அமைச்சர் ஆர் விஸ்வநாதன் ஏற்றி வைத்தார். ஏஐடியுசி கொடியை பஞ்சாலை சங்க மூத்த தோழர் கன்னியப்பன் ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தொழிலாளர்கள் அணி அணியாக கலந்து கொண்டு தியாகிகளின் சிலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஜூலை 30 தியாகிகள் புகழ், மக்கள் தலைவர் சுப்பையா புகழ், மக்கள் தலைவர் சுப்பையா புகழ். முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் பிஆர்டிசி ஊழியர்கள் 3வது நாளாக தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பிஆர்டிசியில் 354 நிரந்தர ஊழியர்கள், 263 ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரியும் நிரந்தர ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஜூலை 28ஆம் தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கினர். ஜூலை 29ஆம் தேதி 2வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததால் இதன் எதிரொலியாக முதலமைச்சர் ரங்கசாமி பிஆர்டிசி ஒருங்கிணைந்த போராட்டக் குழுவினரை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது ஊழியர்களின் ஊதிய உயர்வு குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்பந்த ஊழியர்களின் பணி நிரந்தரம் குறித்து எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தங்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை பிஆர்டிசி ஊழியர்கள் அறிவித்தனர். இந்நிலையில் 3வது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குடிநீர் இணைப்பு பெற பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய குடிநீர் இணைப்பு பெற ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. இதனை நடைமுறைப்படுத்தவும் துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் புதிய நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய குடிநீர் இணைப்பு வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் pwdservices.py.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பங்கள் மீது துறை அதிகாரிகள் தாமதமின்றி செயல்பட்டு 10 நாட்களுக்குள் புதிய குடிநீர் இணைப்பு வழங்கவும், சாலையை துண்டித்து குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் போது அதற்கான முன் அறிவிப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆன்லைன் மூலம் தெரிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் இதனால் குறித்த நேரத்தில் புதிய குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் காலதாமதம் ஏற்பட்டால் அதற்கான அறிவிப்பு விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறைகளை கள அதிகாரிகள், பொதுப்பணித்துறை, சுகாதார பிரிவு, நெடுஞ்சாலை பிரிவு, நகர்ப்புற உள்ளாட்சி அதிகாரிகள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தகவலை புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியத்திற்கான உறுப்பினர் சேர்க்கைக்கு வரும் 13ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சமூக பாதுகாப்பு வாரிய செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையின் கீழ் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கமானது கடந்த மே மாதம் முதல் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியமாக மாற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் பதிவு செய்து முறையாக ஆண்டு சந்தா செலுத்தி வரும் உறுப்பினர்கள் அனைவரும் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியத்தின் உறுப்பினர்களாக மாற்றப்பட்டு வாரியத்தின் சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கு விண்ணப்பம் வழங்கப்பட உள்ள நிலையில் தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரியத்தின் சட்ட விதிகளின்படி உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய உறுப்பினர் சுய தொழில் செய்யும் தொழிலாளராக இருந்தால் சேர்க்கைக்கு 300 ரூபாயும், கடை மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் இஎஸ்ஐ மற்றும் இபிஎஃப் பிடித்தம் செய்யாத தொழிலாளராக இருந்தால் ஆண்டுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6வது தென்மண்டல அளவில் நடைபெற்ற பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் திருச்சி கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 6வது தென்மண்டல பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் 2025-26 போட்டியில் அஸ்மிதா பெண்களுக்கான பென்காக் சிலாட் லீக் 2025 மற்றும் 7வது மாநில அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம், வெள்ளி,
வெண்கலம் கேடயம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி மெடல் அணிவித்து சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். மேலும் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி லடாக்கில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ள மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பென்காக் சிலா தேசிய அணி பயிற்சியாளர் காயத்ரி சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரியில் பகுதி நேர வேலை தருவதாக கூறி 11.5 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வந்த போதிலும் புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் இல்லாத நாளே இல்லை என்ற அளவிற்கு தற்போது வளர்ந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வெள்ளியனூர் பகுதியை சேர்ந்தவரின் செல்போன் எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து அதில் பகுதி நேர வேலை மூலம் அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவித்து தொடர்ந்து அந்த நபர் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலளித்து அதன் பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் 150 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் சிறிது முதலீடு செய்து பகுதி நேரமாக வேலை செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த நபரும் பல்வேறு தவணைகளாக 11,65,919 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்த நிலையில் அது முடியாமல் போனதால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் அதிர்ச்சியடைந்து அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி திலாஸ்பேட்டையை சேர்ந்த பெண்ணுக்கு செல்போன் அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் சுங்கத்துறை அதிகாரி போல தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்களுக்கு வந்த பார்சலில் போதைப் பொருட்கள் உள்ளது, உங்களை கைது செய்யாமல் இருக்க பணம் தர வேண்டும் என்று மிரட்டி 2,77,000 ரூபாய் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வெள்ளியனூரை சேர்ந்த ஒருவரிடம் 8,000 ரூபாயும், கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணிடம் 11,700 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண்ணிடம் 12,695 ரூபாயும் பல்வேறு வகைகளில் ஆன்லைனில் மூலம் மோசடி நடைபெற்றுள்ளது. ஒரே நாளில் 5 பேரிடம் 14,75,314 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,210 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,240 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.